Hi students, happy morning to all. This is V. Sendil Kumar. This video continues for exercise number 6.4. Exercise 6.4 உடைய continuation. Last videoவில் exercise 6.4ல 9 sums பார்த்தோம். Next continuation, question number 10 பார்க்க போகிறோம். Exercise 6.4ல question number 10. A triangle OPQ is formed by the pair of straight lines x square minus 4xy plus y square equals 0 and the line PQ. The equation of PQ is x plus y minus 2 equals 0. Find the equation of the median of the triangle OPQ drawn from the origin O. So, equation of pair of straight line of OP and OQ is x square minus 4xy plus y square equals 0 given கொடுத்துறாங்க. இது நம்பர் 1 வச்சுக்கிட்டு equation of straight line of PQ பார்த்தீங்கன்னாக்க x plus y minus 2 equals 0 given கொடுத்துறாங்க. இது நம்பர் 2 வச்சுங்க. நெக்ஸ்ட் in a triangle OPQ நேம் கொடுத்துறாங்க. அப்போ அந்த நேமை யூஸ் பண்ணிக்கலாம் OPQ. நெக்ஸ்ட் PQக்கான ஈக்குவேஷன் PQக்கான லைனோட ஈக்குவேஷன் x plus y minus 2 equal to 0. ஸோ ஒரு மீடியன் ட்ரா பண்ணுறீங்க. ஓ நேம் கொடுத்துலாம். ஃப்ரம் 2 x equal to 2 minus y. ஃப்ரம் செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து எக்ஸை டெரிவ் பண்ணுறீங்க. ஸோ அப்போ x equal to 2 minus y. ஸோ சப்ஸ்டியூட் x equal to 2 minus y in ஈக்குவேஷன் நம்பர் 1. செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து எக்ஸை டெரிவ் பண்ணி அதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து எக்ஸை டெரிவ் பண்ணுறீங்க. x equal to 2 minus y. அதுக்கு போயிட்டு என்ன பண்ணி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் எக்ஸ் பிளேஸுக்கு 2 minus y சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னாக்கா x square minus 4xy plus y square equal 0. இங்கே எக்ஸுக்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க 2 minus y. அப்போ 2 minus y சப்ஸ்டியூட் பண்ணும்போது எல்லாமே y டேம் ஆகிடும் அந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. இப்போ எக்ஸுக்கு 2 minus y சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. அப்போ 2 minus y இது ஹோல் ஸ்கொயர் minus 4 into எக்ஸுக்கு 2 minus y into y plus y square equal to 0. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட் டைம் a minus b the ஹோல் ஸ்கொயர் ஃபார்மை எக்ஸ் பண்ணுறீங்க. இப்போ a ஸ்கொயர் minus 2ab plus b ஸ்கொயர். இப்போ 2 ஸ்கொயர்னா 4 ஆகிடும் minus 2ab. இப்போ 4y ஆகிடும் plus b ஸ்கொயர் plus y ஸ்கொயர் ஆகிடும். minus 4ஆல் உள்ள மல்டிப்ளை பண்ணுறீங்க. y இருக்குது minus 4yஆல் உள்ள மல்டிப்ளை பண்ணி minus 4 இருக்குது இன்ட்டு y இருக்கு பாருங்க. இப்போ ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணும்போது ப்ராக்கெட் டைமு ஸோ minus 8y plus 4y ஸ்கொயர்னு வந்துடும் plus y ஸ்கொயர் ஈக்குவல் 0. ஓகேங்களா? இப்போ லைக் டைம்ஸை சிம்பிளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு y ஸ்கொயர். அப்போ y ஸ்கொயர் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 1 times y ஸ்கொயர் இருக்குது ப்ளஸ்ஸு இங்கே 4 times y ஸ்கொயர் இருக்குது. இங்கே லாஸ்ட்டாக 1 times y ஸ்கொயர். டோட்டலாக 6 times y ஸ்கொயர்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு y டைம் பார்த்தீங்கன்னாக்கா minus 4y minus 8y சேம் சைன் ஆட் பண்ணினாக்கா minus 12y கான்ஸ்டன்ட்டு ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? ஸோ 2ஆல் டேட் பண்ணலாம் அந்த ஈக்குவேஷனை. 2ஆல் டேட் பண்ணினாக்கா 3y ஸ்கொயர் மைனஸ் 6. ஸோ 2ஆல் டேட் பண்ணினாக்கா 3y ஸ்கொயர் மைனஸ் 6y ப்ளஸ் 2 ஈக்குவல் 0. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஏபிசி வேல்யூவை கம்பேர் பண்ணிடலாம். ஏவோட வேல்யூ y ஸ்கொயர் கோஷன்ட் ஏவோட வேல்யூ, ஒய்யோட கோஷன்ட்டு பியோட வேல்யூ, சி வந்து கான்ஸ்டன்ட் சியோட வேல்யூ. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த குவாட்ரேட்டிக் ஃபார்முலா இருக்குல்ல x equal to minus b plus or minus root of b square minus 4ac by 2a அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. எல்லாமே y டைமில் எடுத்தால y is equal to minus b plus or minus root of b square minus 4ac by 2a. ஓகேங்களா? ஸோ இந்த வேல்யூஸ்லாம் அதில் அப்ளை பண்ணுறீங்க. ஈக்குவல் டு minus b ஆல்ரெடி மைனஸ் இருக்குது ஃபார்முலாவில். பியோட வேல்யூ மைனஸ் இருக்குது மைனஸ் ப்ளஸ் 6 ஆகிடும். ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர். பியோட வேல்யூ வந்து minus 6 ஸ்கொயர்னா 36 ஆகிடும். minus 4ac 4 into ஏவோட வேல்யூ 3 சியோட வேல்யூ 2 மல்டிப்ளை பண்ணால் 24 ஆகிடும் பை 2a. 2 into ஏக்கு வேல்யூ 3 6 ஆகிடும். ஓகேங்களா? சப்போஸ் 6 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 36ல 24 மைனஸ் பண்ணினாக்கா 12 ஆகிடும் பை 6 ஆகிடும். ஸோ இது ஸ்பிட் பண்ணிக்கலாம், பிரிக்கலாம். y equal to 6 ப்ளஸ் ஆர் மைனஸ் இந்த ரூட் உள்ள இருக்கிற அந்த ரூட் உள்ள 12 இருக்குல்ல அதை எப்படி பிரிக்கலாம்னாக்கா 4 into 3 பிரிக்கலாம். 4 3 are 12. 4க்கு ரூட் எடுத்தால் 2ன்னு வெளியே வந்துடும். ஸோ இப்போ y is equal to 6 plus or minus 2 root 3 by 6 ஆயிடும். 2 காமனாக வெளியே எடுக்கலாம் நியூமினேட்டில். 2 நியூமினேட்டில் காமனாக வெளியே எடுக்கலாம். இல்லை தனித்தனி டினாமினேட்டராக ரைட் பண்ணலாம். 6 by 6 plus or minus 2 root 3 by 6
ஸோ கேன்சல் பண்ணாக்கா y is equal to 1 plus or minus root 3 by 3 வந்து ஸோ அப்போ y equal to 1 plus or minus root 3 by 3 இருக்கு. ஸோ இந்த டினாமினேட்டர் இருக்கிற அந்த 3-ஐ √3 into √3 ரைட் பண்ணலாம் ஓகேங்களா. அப்போ ஒரு √3 கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ y equal to 1 plus or minus 1 by √3 வரும். ஸோ சப்ஸ்டியூட் y equal to 1 plus or minus 1 by √3 in செகண்ட் ஈக்குவேஷனில். ஸோ அப்போ x equal to செகண்ட் ஈக்குவேஷன் பார்த்தா x equal to 2 minus y. ஸோ அப்போ x equal to 2 minus ஆஃப் y-ஓட வேல்யூ 1 plus or minus 1 by √3. ஸோ அப்போ x equal to 2 மைனஸ் அப்ளை பண்ணும் -1 plus or minus 1 by √3 வந்துடும். ஸோ அப்போ x equal to 1 plus or minus 1 by √3 வரும் x ஓட வேல்யூ. ஸோ பாயிண்ட் P is 1 plus 1 by √3 1 minus 1 by √3 and Q is 1 minus 1 by √3 1 plus 1 by √3. So midpoint of PQ is midpoint of PQ நாக்கா இந்த PQ க்கு midpoint கண்டுபிடிக்கிறீங்க 2 point form by x1 plus x2 by 2 and y1 plus y2 by 2 ஓகேவா. ஸோ அந்த பாயிண்ட் வந்து x1 y1 x2 y2 எடுத்துக்கிறீங்க அந்த பாயிண்ட்டை. ஸோ ஆட் பண்ணுறீங்க x1 plus x2 by 2 கமா y1 plus y2 by 2 அந்த பாயிண்ட்டை ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு சிம்ப்ளை பண்ணினாக்கா 2 by 2 கமா 2 by 2ன்னு வரும். ஸோ அப்போ 1,1 வரும். மிட் பாயிண்ட் ஆஃப் PQ இஸ் 1,1 ஓகேங்களா. இந்த 1 by √3 ப்ளஸ் டைம் மைனஸ் டைம் கேன்சல் ஆகிடும் ஓகேங்களா. அப்போ 1 plus 1 ஆகிடும் 2 இருக்குது. அப்போ 2 by 2 வந்துடும். அதுமாதிரி 1 by √3 1 by √3 கேன்சல் ஆகிடும். அப்போ 1 plus 1 2 by 2 வந்துடும். கேன்சல் பண்ணாக்கா 1,1 வரும். மிட் பாயிண்ட் ஆஃப் PQ இஸ் 1,1. ஸோ இப்போ OPQ ட்ரையாங்கிள். ஸோ PQ-யோட லைனு நெக்ஸ்ட்டு 0,0 இந்த மிட் பாயிண்ட் பண்ண PQ-யோட மிட் பாயிண்ட் 1,1 ஓகேவா. ஸோ அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் தி லைன் ஜாயினிங் 0,0 அண்ட் 1,1 இது x1 y1 x2 y2 எடுத்துகிட்டு இந்த மீடியனுடைய ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ணணும். அப்போ மீடியனோட ஈக்குவேஷன் பண்ணாக்கா இதுக்கு நேம் கொடுத்துலாம். ஸோ 2 point ஃபார்ம் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் 2 point ஃபார்ம் இருக்குல்ல y minus y1 by y2 minus y1 equal to x minus x1 by x2 minus x1 அப்ளை பண்ணுறீங்க. y minus 0 by 1 minus 0 equal to x minus 0 by 1 minus 0. ஸோ சிம்பிளை பண்ணாக்கா y by 1 equal to x by 1. ஸோ அப்போ y equal to xன்னு வரும் ஓகேங்களா. ஸோ அப்போ x minus y equal to 0 is the equation of the median of triangle POQ from the origin. Next exercise 6.4 question number 11. Find P and Q if the following equation represent a pair of perpendicular lines 6x square plus 5xy minus py square plus 7x plus qy minus 5 equal to 0. So by given pair of perpendicular line பார்த்தீங்கன்னாக்கா 6x square plus 5xy minus py square plus 7x plus qy minus 5 equal to 0. Since it is reference a pair of perpendicular line ஓகேவா. இப்போ pair of perpendicular லைனுக்கு கண்டிஷன் உங்களுக்கு தெரியும். coefficient of x square plus coefficient of y square equal to 0 வரணும். that is a plus b equal to 0ன்னு வரணும். ஆல்ரெடி நம்ம exercise 6.4ல செகண்ட் சம்ல பார்த்துருப்போம். ஸோ coefficient of x squareயும் coefficient of y square ஆட் பண்ணாக்கா 0 வந்துச்சுனாக்கா given line is pair of perpendicular line ஓகேங்களா. அப்போ coefficient of x square பார்த்தீங்கன்னாக்கா 6 coefficient of y square பார்த்தீங்கன்னாக்கா minus pன்னு இருக்குது ஓகேங்களா. இப்போ p-யோட வேல்யூ கண்டுபிடிப்போம். இப்போ 6 minus p equal 0. அப்போ p equal to 6 ஓகேங்களா. சப்ஸ்டிட்யூட் பண்ணுறீங்க 6x square plus 5xy minus 6y square plus 7x plus qy minus 5 equal to 0 ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு q-யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. இப்போ q-யோட கண்டுபிடிக்கிறதுக்கு கம்பேரிங் வித் ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன். இப்போ ax square plus 2hxy plus by square plus 2gx plus 2fy plus c equal to 0. ஸோ இதுலேருந்து a-வோட வேல்யூ 6, 2h வேல்யூ 5, b வேல்யூ minus 6, 2g வேல்யூ 7, 2f வேல்யூ வந்து q, c வேல்யூ minus 5 ஓகேங்களா. ஸோ பேர் ஆஃப் பர்பண்டிகுலர் லைன் கண்டிஷன் யூஸ் பண்ணி p-யோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட்டு ஜென்ரல் ஈக்குவேஷன் கம்பேர் பண்ணி வேல்யூஸ்லாம் எடுத்து கண்டிஷன் ஆஃப் பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைனு அந்த கண்டிஷன் அப்ளை பண்ணி q-யோட வேல்யூ கண்டுபிடிப்பாரு ஓகேங்களா. So h is equal to 5 by 2 வந்துடும், g equal to 7 by 2, f equal to q by 2. So the condition to reference a pair of straight line. So abc plus 2g, 2f, gh minus af square minus bg square minus ch square equal to 0. இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணி q-யோட வேல்யூ கண்டுபிடிப்போம் ஓகேங்களா. ஸோ நம்ம தெரிஞ்ச வேல்யூஸ்லாம் அப்ளை பண்ணுங்கள். a வேல்யூ 6, b வேல்யூ minus 6, c வேல்யூ minus 5 plus 2 into f வேல்யூ q by 2, g வேல்யூ 7 by 2, h வேல்யூ 5 by 2 minus af square. அப்போ a வேல்யூ 6, f ஓட வேல்யூ q by 2 the whole square minus bg square. ஸோ minus b ஓட வேல்யூ minus 6, g வேல்யூ 7 by 2 the whole square minus ch square minus of minus 5 into 5 by 2 the whole square equal to 0 ஓகேங்களா. ஸோ இது சிம்பிளை பண்ணினாக்கா q ஓட வேல்யூ வந்துடும்
ஸோ ப்ராடக்ட் பண்ணால் 180 ப்ளஸ் 35 q by 4 minus 6 q square by 4 plus 6 into 9 49 by 4 plus 5 into 25 by 4 வந்துடும் equal to 0. ஸோ த்ரோட்டாக 4 ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்க 4 ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 720 plus 35q minus 6q square plus 294 plus 125 equal to 0. ஓகேங்களா? ஸோ ஆர்டர் ரைட் பண்ணும்போது q ஸ்கொயர் ஃபஸ்ட்டு q அப்புறம் கான்ஸ்டன்ட்டு அப்போ minus 6q ஸ்கொயர் q plus 35q கான்ஸ்டன்ட் வந்து 720 அண்டு 294 125 ஆட் பண்ணினாக்கா 1139 இருக்கும் equal to 0. ஸோ த்ரோட்டா மைனஸ் ஆல் மல்டிப்ளை பண்ணினாக்கா 6q ஸ்கொயர் மைனஸ் 35q மைனஸ் 1139 equal to 0 ஆகிடும். ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணினாக்கா ஸோ ப்ராடக்ட் பண்ணினாக்கா 6ஐயும் மைனஸ் 1139 மல்டிப்ளை பண்ணினாக்கா 6834 வரும். சம் பண்ணினாக்கா மைனஸ் 35 வருது. ஓகேங்களா? ஸோ மைனஸ் 102ஐயும் 67 மல்டிப்ளை பண்ணினாக்கா 6834 வந்துடும். செப்பரேட் பண்ணினாக்கா 35 வந்துடும். ஓகேங்களா? ஸோ 6q ஸ்கொயர் மைனஸ் 102q ப்ளஸ் 67q மைனஸ் 1139 equal 0. ஸோ ஃபஸ்ட்டு 2 டேர்மில் இருந்து q காமன் எடுக்கலாம் 6q காமன் எடுக்கலாம் 6q காமன் எடுத்துனாக்கா q மைனஸ் 17 வந்துடும். செகண்ட் டேர்மில் 67 காமனாக வெளியிடுதுனாக்கா q மைனஸ் 17 வந்துடும் equal 0. இப்போ q மைனஸ் 17 காமனாக இருக்குது. இப்போ q மைனஸ் 17 காமனாக வெளியிடுறாக்கா 6q ப்ளஸ் 67 வந்துடும் equal 0. ஸோ செப்பரேட்டாக 0க்கு ஈக்குவல் பண்ணாக்கி q மைனஸ் 17 equal 0, 6q ப்ளஸ் 67 equal 0. இப்போ q equal to ப்ளஸ் 17, நெக்ஸ்ட்டு 6q equal to மைனஸ் 67, அப்போ q equal to மைனஸ் 67 by 6. ஓகேங்களா? தட்ஸ் ஆல். Next exercise 6.4 question number 12. Find k such that the equation 12x square plus 7xy minus 12y square minus x plus 7y plus k equal 0 represents a pair of straight line. Find whether these lines are parallel or intersecting. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நான் ரெப்ரசன்ட் பண்ணேன் pair of straight line ரெப்ரசன்ட் பண்ணணும். அப்போ கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் வெதர் these lines are parallel or intersecting ஆன்ட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கேவோட வேல்யூ கண்டுபிடிங்க. ஜென்ரல் ஈக்குவேஷன் கூட கம்பேர் பண்ணுறீங்க. ஏவோட வேல்யூ 12, 2h வேல்யூ 7, b வேல்யூ மைனஸ் 12, 2g வேல்யூ மைனஸ் 1, 2f வேல்யூ 7, c வேல்யூ k. ஓகேங்களா? இப்போ ரெப்ரசன்ட் பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் கண்டிஷன் இருக்குல்ல abc ப்ளஸ் 2f அதில் அப்ளை பண்ணி கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ h is equal to 7/2, g equal to minus 1/2, f equal to 7/2. ஓகேங்களா? So the condition to represent a pair of straight line is ABC plus 2FGH minus AF square minus BG square minus CH square equal 0. I'll apply பண்ணுறீங்க. So A value 12 into B value minus 12 into C value K plus 2 into F value 7/2 into G value minus 1/2 into H value 7/2. So minus AF square minus of A value 12 into F value 7/2 the whole square minus B value 12 into g value minus 1/2 the whole square minus c value k into h value 7/2 the whole square. ஓகேங்களா? ஸோ ப்ராடக்ட் பண்ணினாக்கா மைனஸ் 144k வந்துடும். அந்த 2 கேன்சல் பண்ணிடலாம். மைனஸ் 49/4 வந்துடும். மைனஸ் 12 into 49/4 ஆகிடும். ஸ்கொயர் பண்ணாக்கா ப்ளஸ் 12 into 1/4 ஆகிடும். மைனஸ் k into 49/4 equal 0 ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ 144k மைனஸ் 49/4 மைனஸ் ஸோ டினாமினேட்டர் வந்து ஆட் பண்ணிடலாம். மல்டிப்ளை பண்ணிடலாம். நியூமரேட்டரில் மல்டிப்ளை பண்ணாக்கா 12 into 49 மல்டிப்ளை பண்ணினாக்கா 588 வந்துடும். by 4 ப்ளஸ் 12/4 மைனஸ் 49k/4 equal 0. ஓகேங்களா? ஸோ எல்சிஎம் 4 எடுத்துக்கிறீங்க. மல்டிப்ளை 4 ஆன் போத் சைட்ஸ். ரெண்டு சைடு நம்ம 4 மல்டிப்ளை பண்ணுறீங்க. 4 மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 576k வந்துடும். மைனஸ் 49 மைனஸ் 588 ப்ளஸ் 12 மைனஸ் 4 49k equal 0 வந்துடும். இப்போ லைட் டைம்ஸ் குரூப் பண்ணிங்க. கே டைம் கான்ஸ்டன்ட் இருக்குது. கே டைம் பார்த்தீங்கன்னாக்கா மைனஸ் 576kன்னு இருக்குது. மைனஸ் 49k இருக்குது. ஸோ ஆட் பண்ணினாக்கா மைனஸ் 625k. இதுமாதிரி கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணினாக்கா சிம்பிளை பண்ணாக்கா மைனஸ் 625 ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ மைனஸ் 625k ஈக்குவல் டு 625. ஸோ அப்போ k ஈக்குவல் டு மைனஸ் 1 வரும். k ஈக்குவல் டு மைனஸ் 1. கேவல் ஃபைன் பண்ணிச்சு. நெக்ஸ்ட் தி பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் இஸ் 12x square plus 7xy minus 12y square minus x plus 7y minus 1 equal to 0. ஓகேங்களா? ஸோ இது பேர் ஆஃப் பர்பண்டிகுலர் செக் பண்ணுறது கண்டிஷன் இஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y square equal to 0. ஓகேங்களா? ஸோ அப்போ தி லைன்ஸ் ஆர் பர்பண்டிகுலர் டு ஈச் அதர் ஆர்
இன்டர்செட்டிங் அது செக் பண்ணுறீங்க. அப்போ கோஎஃபிஷியன்ட் எக்ஸ் ஸ்கொயர் பார்த்தீங்கன்னாக்கா 12, கோஎஃபிஷியன்ட் வாய்ஸ்னா -12. அப்போ 0 வந்துச்சு. அப்போ 0 வந்தாலும் என்ன அர்த்தம்? a + b = 0 வந்தாலும் என்ன அர்த்தம்? பேர் ஆஃப் பர்பண்டிகுலர். ஓகேங்களா? ஆர் இன்டர்செக்டிங். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 6.4ல கொஸ்டின் நம்பர் 13. For what value of k does the equation 12x² plus 2kxy plus 2y² plus 11x minus 5y plus 2 = 0 represent two straight lines? Given equation write பண்ணிட்டு அது ஜெனரல் ஈக்குவேஷன் கம்பேர் பண்ணுறீங்க. ax² plus 2hxy plus by² plus 2gx plus 2fy plus c = 0. So a value 12, 2h value 2k, b value 2, 2g value 11, 2f value -5, c value 2. ஓகேங்களா? ஸோ 2h = 2k h = k வந்துடும். 2g = 11 g = 11/2, 2f = -5 f = -5/2. ஓகேங்களா? ஸோ கேவோட வேலை கண்டுபிடிக்கிறது அந்த கண்டிஷன் இருக்குல்ல, பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் கண்டிஷன் ஏபிசி ப்ளஸ் 2fgh minus af² minus bg² minus ch² = 0 அதில் அப்ளை பண்ணி கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ வேல்யூஸ் அப்ளை பண்ணி ஏபிசி வேல்யூ a value 12, b value 2, c value 2 plus 2 into f value -5/2, g value 11/2 into h value k minus af². இப்போ 12 into -5/2 the whole square minus bg². ஸோ minus b value 2, g value 11/2 whole square minus ch² minus 2 k² = 0. ஓகேங்களா? ஸோ மல்டிப்ளை பண்ணால் 48 minus 55k/2 minus 12 into 25/4 minus 2 into 121/4 ஆகிடும் minus 2k² = 0. ஓகேங்களா? இந்த 4 ஆல் கேன்சல் பண்ணால் 1 4 3 டைம்ஸ் வந்துடும். இப்போ 48 minus 55k/2 minus 75 minus 121/2 வந்துடும். இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம். இந்த 2 இந்த 4 கேன்சல் பண்ணாக்கா k2 வந்துடும் minus 2k² = 0. ஓகேங்களா? லைக் டைம்ஸ் குரூப் பண்ணிங்க. k² டைம் வந்துனாக்கா 1 டைம்ஸ் இருக்குது, k 1 டைம்ஸ் இருக்குது, ரிமைனிங் வந்து கான்ஸ்டன்ட்டு. ஸோ அப்போ 96 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறீங்க. 96 minus 55k minus 150 minus 121 minus 4k² = 0. அப்போ 2 LCM எடுக்கிறீங்க. இப்போ 2 LCM இல்லைனா 2 ஃபுல்லாக த்ரோட்டாக மல்டிப்ளை பண்ணுறீங்க. ஓகேவா? 2 மல்டிப்ளை பண்ணிடலாம். த்ரோட்டாக மல்டிப்ளை பண்ண வந்துடும். நெக்ஸ்ட்டு -4k² minus 55k minus 175 = 0 வந்துடும். த்ரோட்டாக மைனஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணிங்கனாக்கா 4k² plus 55k plus 175 = 0. ஸோ இது ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ராடக்ட் பண்ணாக்கா 700, சம் பண்ணாக்கா 55 வருது. ஸோ 35யும் 20 மல்டிப்ளை பண்ண 700 வரும். 35 20 ஆட் பண்ணாக்கா 50 வந்துடும். ஓகேங்களா? ஸோ அப்போ 4k² plus 35k plus 20k plus 175 = 0. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 2 டேர்மில் இருந்து காமனாக கேவை மட்டும் எடுத்துருங்க. காமனாக கே எடுத்துனாக்கா 4k plus 35 வந்துடும். செகண்ட் நெக்ஸ்ட் 2 டேர்மில் வந்து 5 காமனாக வெளியே எடுத்துனாக்கா 4k plus 35 வந்துடும் = 0. ஸோ 4k plus 35 காமனாக இருக்குது. 4k plus 35 காமனாக வெளியே எடுத்துனாக்கா k plus 5 இருக்கும். k plus 5 into 4k plus 35 = 0. ஸோ செப்பரேட்டாக 0 ஈக்குவல் பண்ணினாக்கா k plus 5 = 0 and 4k plus 35 = 0. இப்போ k = -5, 4k = -35, k = -35/4. கேவோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிச்சு. நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 6.4ல கொஸ்டின் நம்பர் 14. Show that 9x² minus 24xy plus 16y² minus 12x plus 16y minus 12 = 0 represents a pair of parallel. பேர் ஆஃப் பேரலன்ட்டு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. அப்போ பேர் ஆஃப் பேரலுக்கான கண்டிஷன் உங்களுக்கு தெரியும். லைன்ஸ் அண்ட் ஃபைண்ட் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். அப்புறம் என்ன பண்ணுங்க, டிஸ்டன்ஸுங்க கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ கிவன் லைன் ரைட் பண்ணிச்சு. கம்பேர் வித் ஜென்ரல் ஈக்குவேஷன் கம்பேர் பண்ணி a வேல்யூ, b வேல்யூ, h வேல்யூ, g வேல்யூ, c வேல்யூ எடுக்கிறீங்க. a வேல்யூ 9, 2h வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா -24, b வேல்யூ 16, 2g வேல்யூ வந்து -12, 2f வேல்யூ வந்து 16, c வேல்யூ -12. ஓகேங்களா? ஸோ அப்போ h is equal to -12 ஆகிடும், g is equal to -6 ஆகிடும், f is equal to 8 ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அப்போ h² - ab = 0 வந்தாக்கா பேர் ஆஃப் பேரலல். ஓகேங்களா? கண்டிஷன் ஃபார் பேர் ஆஃப் பேரலுக்கு h² - ab. இப்போ ஹோட வேல்யூ வந்து -12 ஸ்கொயர் பண்ணினா -a வேல்யூ 9, b வேல்யூ 16. ஸோ அப்போ ஸ்கொயர் பண்ணாக்கா 144 - 148 0 வந்துச்சு. அப்போ h² - ab வந்து 0 வந்தாலும் என்ன அர்த்தம்னாக்கா ரெப்ரசன்ட் a pair of parallel line. ஓகேங்களா? The given equation represents a pair of parallel line. Okay. Next, consider quadratic equation. இப்போ quadratic equation மட்டும் எடுக்கிறீங்க. 9x² - 24xy plus 16y². இது ஃபேக்டரைஸ் பண்ணுறீங்க. 9 into 16 is 144. சம் பண்ணாக்கா -24. ஸோ அப்போ -12யும் -12 மல்டிப்ளை பண்ணாக்கா 144 வரும் ப்ளஸ்
டூ ஆட் பண்ணாக்கா -24 வந்துடும். அப்போ -12xy -12xy ஃபேக்டர் ஓகேங்களா. ஸோ டிவைட் பை 9x² டிவைட் பண்ணினோம். ஸோ ஒரு எக்ஸ் கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு 3ஆல் கேன்சல் பண்ணாக்கா 3 டைம்ஸ் இங்கே 4 டைம்ஸ் வந்துடும். அதுமாதிரி இதில் ஒரு எக்ஸ் கேன்சல் ஆகிடும். 3ஆல் கேன்சல் பண்ணாக்கா 3 டைம்ஸ் இங்கே 4 டைம்ஸ் வந்துடும். ஸோ அப்போ ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 3x - 4y இன்ட்டு 3x - 4y ரெண்டும் சேம் ஃபேக்டராக வருது. ஸோ அப்போ 3x - 4y இன்ட்டு 3x - 4y ஈக்குவல் டு 9x² - 24xy + 16y². ஸோ இந்த ரெண்டு ஃபேக்டர் கூட என்ன பண்ணுறீங்க, கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணுறீங்க L அண்ட் M ஓகேங்களா. இப்போ 3x - 4y + L இன்ட்டு 3x - 4y + M ஈக்குவல் டு இந்த கொஸ்டின் ஃபுல்லாக ரைட் பண்ணுறீங்க 9x² - 24xy + 16y² - 12x + 16y - 12 0. ரெண்டு சைடும் எக்ஸ் டைம் அண்ட் ஒய் டைமை ஈக்குவல் பண்ணுறீங்க. எக்ஸ் டைம் பார்த்தீங்கன்னாக்கா 3lx + 3mx ஈக்குவல் டு -12x both are two side. நெக்ஸ்ட்டு ஈக்குவல் இது ஒய் டைம் ஓகேங்களா. இப்போ 3l + 3m ஈக்குவல் -12 வந்துடும். எக்ஸ் டைம் கோஷன் ஆஃப் எக்ஸ் டைம் ஈக்குவல் பண்ணாக்கா 3ஆல் டிவைட் பண்ணாக்கா l + m ஈக்குவல் டு -4. ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுங்க. இந்த ஈக்குவேஷனில் ஃபஸ்ட்டு இது இருக்குல்ல, இந்த ஈக்குவேஷன் both are two side எக்ஸ் டைம் ஈக்குவல் பண்ணுறீங்க. இப்போ எக்ஸ் டைம் ஈக்குவல் பண்ணினாக்கா 3lx + 3mx ஈக்குவல் டு -12x வந்துடும். இப்போ எக்ஸ் டைமோடைய கோஷன் மட்டும் எடுத்தீங்கன்னாக்கா 3l + 3m ஈக்குவல் டு -12 வந்துடும். ஸோ த்ரோட்டா 3ஆல் டிவைட் பண்ணினாக்கா l + m = -4 வந்துடும். இது நம்பர் 1 வச்சுங்க. நெக்ஸ்ட்டு ஒய் டைமை ஈக்குவல் பண்ணுறீங்க. ஒய் டைம் இப்போ ஒய் டைம் ஈக்குவல் பண்ணினாக்கா கான்ஸ்டன்ட் டைம் இல்லைனாக்கா ஒய் டைம் மூணு கான்ஸ்டன்ட் டைம் ஈக்குவல் பண்ணிடலாம். கான்ஸ்டன்ட் டைம் பார்த்தீங்கன்னா L அண்ட் M LEM மட்டும் பண்ணால் -12 வந்துடும். both are two side கான்ஸ்டன்ட் டைம் ஈக்குவல் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு எக்ஸ் டைம் ஈக்குவல் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ் டைமோடைய கோஷன் ஈக்குவல் பண்ணாக்கா l + m = -4 வரும். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுங்க. நெக்ஸ்ட் both are two side என்ன பண்ணி கான்ஸ்டன்ட் ஈக்குவல் பண்ணி கான்ஸ்டன்ட். இப்போ கான்ஸ்டன்ட் பார்த்தாக்கா என்னது L அண்ட் M LEM மட்டும் பண்ணால் கான்ஸ்டன்ட் LM ஈக்குவல் டு -12 ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இதுலேருந்து LM ஈக்குவல் டு -12லேருந்து M டெரிவ் பண்ணிங்க. M ஈக்குவல் டு -12/L இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறீங்க இன் 1. இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் L + M = -4. இப்போ L M ஓட வேல்யூ -12/L ஈக்குவல் டு -4. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணினாக்கா L² - 12/L ஈக்குவல் டு -4. இந்த L ஆன்சர் மூவ் பண்ணினாக்கா மல்டிப்ளை ஆகிடும். ஸோ அப்போ L² - 12 ஈக்குவல் டு -4L. ஸோ ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணினாக்கா L² + 4L - 12 ஈக்குவல் டு 0. இது ஃபேக்டரைஸ் பண்ணினாக்கா L ஓட வேல்யூ வந்துடும். ஸோ ஃபேக்டர் பார்த்தாக்கா L - 2 இன்ட்டு L + 6 ஈக்குவல் 0. 0க்கு ஈக்குவல் பண்ணாக்கா L - 2 ஈக்குவல் 0 L + 6 ஈக்குவல் 0. ஸோ அப்போ L ஈக்குவல் டு 2 அண்ட் L ஈக்குவல் டு -6 ஓகேங்களா. L ஓட வேல்யூ வந்துச்சு. ஸோ அப்போ M ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். சப்ஸ்டிட்யூட் L ஈக்குவல் டு 2 இன் M ஈக்குவல் டு -12/L சப்ஸ்டிட்யூட் பண்ணுறீங்க. இப்போ M இஸ் ஈக்குவல் டு -12/L ஓட வேல்யூ 2. ஸோ சிம்பிளை பண்ணால் M ஓட வேல்யூ -6 வந்துடும். நெக்ஸ்ட்டு L ஈக்குவல் டு M ஈக்குவல் டு -6. Next substitute L equal to -6 in M equal to -12/L ஓகேங்களா. அப்போ M is equal to -12/-6. ஸோ கேன்சல் பண்ணால் M equal to 2 வருது. ஸோ அப்போ L equal to -6னாக்கா M ஓட வேல்யூ 2 வருது ஓகேங்களா. ஸோ தி செப்பரேட் ஈக்குவேஷன்ஸ் ஆர் 3x - 4y - 6 = 0 and 3x - 4y + 2 = 0 where A equal to 3 B equal to -4 ஓகேங்களா. இப்போ C1 -6 C2 equal to 2. So the distance between the parallel lines இதுக்கு இன்னும் distance find பண்ண சொல்றாங்க. இப்போ distance between the parallel line formula வந்து modulus of C1 - C2 by root of A² plus B². அப்போ C1 வேல்யூ -6 C2 வேல்யூ -2 root of A வேல்யூ 3 B வேல்யூ -4 ஸ்கொயர் பண்ணினாக்கா root of 3² plus -4 the whole square. ஸோ நியூமரேட்டரில் -8 by டினாமினேட்டரில் ஸ்கொயர் பண்ணினாக்கா 9 plus 16. ஸோ அப்போ modulus of -8 by root of 25 வந்துடும். ஸோ 8/5 யூனிட்ஸ் வந்துடும். இதான் டிஸ்டன்ஸ். மாடலஸ் வந்து வெளியில் வரும்போது நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் வேல்யூ தான் வரும் ஓகேவா. நெக்ஸ்ட் டினாமில் ரூட் இருந்தால் ஃபைன் வந்துடும். அப்போ 8/5 யூனிட்ஸ் தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 6.4 கொஸ்டின் நம்பர் 15 ஷோ தட் 4x² + 4xy + y² -6x - 3y - 4 = 0 represent a pair of parallel lines and find the distance between them. இதுவும் parallel line என்ன பண்ணுறது ரெஃபரன்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. parallel line அப்போ அதுக்கு கண்டிஷன் தெரியும் உங்களுக்கு. கம்பேர் வித் ஜென்ரல் ஈக்குவேஷன் கம்பேர் பண்ணி A வேல்யூ H வேல்யூ B வேல்யூ G வேல்யூ F அண்ட் C வேல்யூ எடுக்கிறீங்க. A = 4 2H = 4 B = 1 2G = -6 2F = -3 C = -4 ஓகேங்களா. parallel line கண்டிஷன் வந்து உங்களுக்கு தெரியும்.
2h equal to 4 na h equal to 2g equal to minus 6 na g equal to minus 3, 2f equal to minus 3 நாக்கா f equal to minus 3 by 2 ஓகேங்களா. இப்போ பேர் ஆஃப் பேரலைன் கண்டிஷன் பார்த்தீங்கன்னாக்கா h ஸ்கொயர் மைனஸ் ஏபி ஈக்குவல் டு 0ன்னு வரணும். இப்போ h ஸ்கொயர் மைனஸ் ஏபி, அப்போ ஹோட வேல்யூ 2, 2 ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு 1, ஏ வேல்யூ 4, பி வேல்யூ 1. ஸோ ஸ்கொயர் பண்ணால் 4 மைனஸ் 4 ஈக்குவல் 0 வந்துச்சு ஓகேவா. இப்போ h ஸ்கொயர் மைனஸ் ஏபி வேல்யூ 0 வந்துச்சாலே பேர் ஆஃப் பேரல் லைன்ஸ் ஓகேங்களா. ஸோ அப்போ h ஸ்கொயர் மைனஸ் ஏபி ஈக்குவல் 0 கிவன் ஈக்குவேஷன் ரெஃபரன்ஸே பேர் ஆஃப் பேரல் லைன்ஸ். நெக்ஸ்ட் டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. அப்போ டிஸ்டன்ஸ் வேணுனாக்கா செப்பரேட் ஈக்குவேஷன் வேணும் கண்டிப்பாக. செப்பரேட் ஈக்குவேஷனில் இருந்தால் நம்ம இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடித்து C1 C2 வேல்யூ எடுப்போம். அதனால் செப்பரேட் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டு பிறகு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க முடியும் ஓகேங்களா. அப்போ செப்பரேட் ஈக்குவேஷன் வேணுனாக்கா இந்த கொடுத்துல அந்த பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்லேருந்து குவாட்ரேட்டிக் டேர்ம் மட்டும் எடுத்து அதை ஃபேக்டரைஸ் பண்ணணும். இப்போ குவாட்ரேட்டிக் டேர்ம் பார்த்தீங்கன்னாக்கா 4x ஸ்கொயர் ப்ளஸ் 4xy ப்ளஸ் y ஸ்கொயர் எடுத்து அதை ஃபேக்டரைஸ் பண்ணிங்க. ஃபேக்டரைஸ் பண்ணாக்கா 2x ப்ளஸ் y இன்ட்டு 2x ப்ளஸ் yன்னு வரும். நெக்ஸ்ட்டு ஃபேக்டரைஸ் சைடில் போகிறோம் பாருங்கள். ப்ராடக்ட் பண்ணாக்கா 4 வருது, சம் பண்ணால் 4 வருது. அப்போ 2 இன்ட்டு 1 இப்போ 2 வரணுங்க. இந்த இடத்துல 2 வரணும் ஓகேங்களா. ரைட். இப்போ 2x ப்ளஸ் ஒய் இன்ட்டு 2x ப்ளஸ் ஒய் ஓகேவா. ஃபேக்டர் பண்ணிச்சு. நெக்ஸ்ட் இந்த ஃபேக்டர் கூட என்ன பண்ணணும், கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணணும். ஒவ்வொரு ஃபேக்டர் கூட கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணணும். இப்போ 2x ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எல் 2x ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எம் ஈக்குவல் டு இந்த கொஸ்டின் அப்படியே ஃபுல்லாக ரைட் பண்ணணும். 4x ஸ்கொயர் ப்ளஸ் 4xy ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 6x மைனஸ் 3y மைனஸ் 4 ஓகேங்களா ஈக்குவல் டு ரைட் பண்ணிவிட்டு ரெண்டு சைடும் ஃபஸ்ட்டு ஈக்குவேட் இந்த எக்ஸ் டைம் ஈக்குவல் பண்ணுறீங்க. அப்போ 2lx ப்ளஸ் 2mx ஈக்குவல் டு மைனஸ் 6 எக்ஸ் டைம் ஈக்குவல் பண்ணிவிட்டு அது எக்ஸ் டைமுடைய கோஎஃபிஷியன்ட் ஈக்குவல் பண்ணுறீங்க. எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட்னாக்கா 2l ப்ளஸ் 2m ஈக்குவல் டு மைனஸ் 6. த்ரோட்டா 12 டேட் பண்ணலாம். டேட் பண்ணாக்கா l ப்ளஸ் m ஈக்குவல் டு மைனஸ் 3 ஓகேங்களா. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் ஈக்குவல் பண்ணீங்க ரெண்டு சைடு. கான்ஸ்டன்ட் பண்ணாக்கா l இன்ட்டு m, lm ஈக்குவல் டு மைனஸ் 4. போன சம் மாடல் தான் இது. இதுலேருந்து m டெரிவ் பண்ணிங்க. m ஈக்குவல் டு மைனஸ் 4 பை l. இதை இன் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. இப்போ l ப்ளஸ் m ஈக்குவல் டு மைனஸ் 3. இதில் m-ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. இப்போ m-ஓட வேல்யூ மைனஸ் 4 பை l ஈக்குவல் டு மைனஸ் 3. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கனாக்கா l ஸ்கொயர் மைனஸ் 4 ஈக்குவல் டு மைனஸ் 3. l அண்ட் செம் பண்ணிங்கன்னா மைனஸ் 3க்கு மல்டிப்ளை ஆகிடும். ஸோ l ஸ்கொயர் மைனஸ் 4 ஈக்குவல் டு மைனஸ் 3l. ஸோ ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணாக்கா l ஸ்கொயர் ப்ளஸ் 3l மைனஸ் 4 ஈக்குவல் 0. ஸோ இது ஃபேக்டரைஸ் பண்ணினாக்கா l மைனஸ் 1 இன்ட்டு l ப்ளஸ் 4 ஈக்குவல் 0ன்னு வந்துடும். ஸோ அப்போ l மைனஸ் 1 0க்கு ஈக்குவல் பண்ணுங்கள். l ப்ளஸ் 4 0க்கு ஈக்குவல் பண்ணிவிட்டு l ஈக்குவல் டு 1, l ஈக்குவல் டு மைனஸ் 4 ஓகேங்களா. ஸோ இதை யூஸ் பண்ணி m-ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறோம். ஸோ சப்ஸ்டியூட் l ஈக்குவல் டு 1 இன் m ஈக்குவல் டு மைனஸ் 4 பை l. அதில் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. ஸோ அப்போ m ஈக்குவல் டு மைனஸ் 4 பை 1, m ஈக்குவல் டு மைனஸ் 4. ஸோ l ஈக்குவல் டு 1னாக்கா m-ஓட வேல்யூ மைனஸ் 4 வருது. நெக்ஸ்ட்டு சப்ஸ்டியூட் l ஈக்குவல் டு மைனஸ் 4 இன் m ஈக்குவல் டு மைனஸ் 4 பை l. அப்போ m ஈக்குவல் டு மைனஸ் 4 பை மைனஸ் 4 கேன்சல் பண்ணால் m ஈக்குவல் டு 1 வருது. ஸோ அப்போ l ஈக்குவல் டு மைனஸ் 4னாக்கா m ஈக்குவல் டு 1 வருது ஓகேவா. ஸோ தி செப்பரேட் ஈக்குவேஷன்ஸ் ஆர் 2x minus y minus 4 equal 0 and 2x minus y plus 1 equal 0 ஓகேவா. இதை யூஸ் பண்ணி இந்த செப்பரேட் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி தான் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க முடியும். அப்போ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா பார்த்தீங்கன்னாக்கா ஆல்எஸ் ஆஃப் c1 minus c2 by root of a square plus b square. இப்போ c1 c2ன்றது என்னன்னாக்கா இந்த கான்ஸ்டன்ட் c1 equal to minus 4, c2 equal to plus 1, a value 2, b value minus 1 ஓகேவா. So the distance between the parallel lines modulus of c1 minus c2 by root of a square plus b square. So substitute பண்ணுங்க modulus of minus 4 minus 1 by root of 2 square plus 1 square ஓகேவா. So add பண்ண minus 5 by root of 4 plus 1. So modulus of minus 5 by root of 5. So modulus வெளியுமே பாசிட்டிவ் டேர்ம் தான் வரும். 5 by root 5 வந்துடும். ஸோ டினாமினேட்டர் வந்து இர்ரேஷனல் நம்பராக இருக்குது. அப்போ அந்த ரிமூவ் பண்ணாக்கா நியூமரேட்டர் டினாமினேட்டர் அதே டேர்மால் மல்டிப்ளை பண்ணணும். ரூட் 5 நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணலாம். இல்லை நியூமரேட்டர் டேர்மை ரூட் டேர்மாக ரைட் பண்ணலாம். அப்போ நியூமரேட்டரில் இருக்கிற அந்த 5 ரூட் 5 இன்ட்டு ரூட் 5 ரைட் பண்ணலாம். இந்த ஒரு ரூட் 5 கேன்சல் ஆச்சுனாக்கா ரிமைனிங் வந்து ரூட் 5 வரும். அப்போ ரூட் 5 யூனிட்ஸ் டிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 6.4 question number 16. Prove that one of the straight lines ax square plus 2hxy plus by square equal 0 will bisect the angle between the coordinate axis if a plus b the whole square equal to 4h square. Exercise 6.4 question number 16. Prove that one of the straight lines ax square plus 2hxy plus by square equal 0 will bisect the angle between the coordinate axis if
a plus b the whole square equal to 4h square ஓகேங்களா. ஸோ எக்ஸ் ஆக்சஸ் அண்ட் ஒய் ஆக்சஸ் ட்ரா பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயிட் லைன் y equal to x ஆரிஜினலாக பாஸ் பண்ணுது. நெக்ஸ்ட்டு இது y equal to -x அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் ஓகேங்களா. ஸோ கிவன் பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் பார்த்தீங்கன்னாக்கா ax ஸ்கொயர் ப்ளஸ் 2hxy ப்ளஸ் by ஸ்கொயர் equal to 0 ஆரிஜினலில் பாஸ் பண்ணாலே அதான் பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைனு. நெக்ஸ்ட் if we consider y equal to x we get ax ஸ்கொயர் ப்ளஸ் 2hx ஒய்க்கு வந்து எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க ப்ளஸ் பி எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் 0 ஓகேங்களா. ஒய்கிற இடத்துல எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணிடுறீங்க. அந்த பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைனில் ஒய்கிற இடத்துல எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. இப்போ ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2h எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் 0 வந்துடும் ஓகேங்களா. ஸோ த்ரோட்டா எக்ஸ் ஸ்கொயர் டேட் பண்ணிங்கனாக்கா a ப்ளஸ் 2h ப்ளஸ் பி ஈக்குவல் 0 வந்துடும். ஸோ விச் இம்ப்ளைஸ் a ப்ளஸ் பி ஈக்குவல் டு -2hன்னு வந்துடும் ஓகேங்களா. ஸோ அப்போ a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ரெண்டு சைடு போத்தா 2 சைடு ஸ்கொயர் பண்ணுறீங்க. ஸ்கொயர் பண்ணிங்கன்னா a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு -2h த ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிங்கனாக்கா a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4h ஸ்கொயர்னு வந்துடும் ஓகேங்களா. இஃப் வி கன்சிடர் y ஈக்குவல் டு -x we get இப்போ அதே ஈக்குவேஷனில் கிவன் ஈக்குவேஷன் கொஸ்டினில் கொடுத்துருந்த பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைனில் y ஈக்குவல் டு -xஐ சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. எங்கெல்லாம் x இருக்குதோ சாரி y இருக்கோ இந்த -x சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. ஸோ அப்போ ax ஸ்கொயர் ப்ளஸ் 2hx இன்ட்டு -x ப்ளஸ் b இன்ட்டு -x ஹோல் ஸ்கொயர். ஸோ சிம்பிளை பண்ணும்போது ax ஸ்கொயர் -2hx ஸ்கொயர் ப்ளஸ் bx ஸ்கொயர் ஈக்குவல் 0. ஸோ த்ரோட்டா எக்ஸ் ஸ்கொயர் டேட் பண்ணினாக்கா a -2h ப்ளஸ் b ஈக்குவல் 0. ஸோ இதுலேருந்து a ப்ளஸ் b ஈக்குவல் டு என்ன வருதுனாக்கா ப்ளஸ் 2hன்னு வந்துடும். ஸோ போத்தா 2 சைடு ஸ்கொயர் பண்ணினாக்கா a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2h த ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்போ a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4h ஸ்கொயர் ஓகேங்களா. ஸோ அப்போ ரெண்டு சேமாக வருது பாருங்க. a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் சேமாக வருது. a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4h ஸ்கொயர். தட்ஸ் ஆல். Next exercise exercise 6.4 question number 17. If the pair of straight lines x square minus 2k xy minus y square equal to 0 bisect the angle between the pair of straight lines x square minus 2l xy minus y square equal to 0, show that the latter pair also bisect the angle between the former. So given pair of straight line பார்த்தீங்கன்னா x square minus 2k xy minus y square equal 0. So the equation of bisect of the angle between the line is x square minus y square by a minus b equal to xy by h. தெரியும் உங்களுக்கு ஃபார்முலா. ஸோ a வேல்யூ b வேல்யூ அண்டு h வேல்யூ எல்லாம் ஃபைன் பண்ணலாம். நம்மளுக்கு a வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா x square equation to 1, b வேல்யூ x square y square equation to -1, 2h equal to -2k இருக்கு, h equal to -k இருக்கு ஓகேங்களா. ஸோ ஃபார்முலா செக்ஷன் பண்ணி x square minus y square by a minus b அப்போ 1 minus of -1 equal to xy by h வேல்யூ -k ஓகேங்களா. ஸோ சிம்பிளை பண்ணாக்க x square minus y square by 1 plus 1 2 ஆகிடும் equal to xy by -k. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணினாக்கா -kx square plus k y square equal to 2xy வந்துடும். எல்லாத்தையும் ஒரே செட் கொண்டு வரும்போது -kx square plus ky square minus 2xy equal 0 ஓகேங்களா. த்ரோட்டா மைனஸ் ஆல் மல்டிப்ளை பண்ணினாக்கா மைனஸ் ஆல் த்ரோட்டா மல்டிப்ளை பண்ணும்போது kx square minus ky square plus 2xy equal 0 வந்துடும் ஓகேங்களா. ஸோ kx square plus 2xy minus ky square equal 0 இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுங்க. நெக்ஸ்ட்டு x square minus 2lxy minus y square equal 0 செகண்ட் ஈக்குவேஷன் கொடுத்துலாம் பாருங்கள். பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் கொஸ்டினில் அதை ரைட் பண்ணுறீங்க. ஸோ இது நம்பர் 2ன்னு வச்சுங்க. 1 into என்ன பண்ணுறீங்க கோஎஃபிஷியன்ட் ஆர் ப்ரொபோஷனல் ஃப்ரம் 1 and 2 உடைய கோஎஃபிஷியன்ட் வந்து ப்ரொபோஷனல். ஸோ அதனால் k by 1 equal to 2 by -2l equal to -k by -1 ஓகேங்களா. அதோட கோஎஃபிஷியன்ட் ப்ரொபோஷனல். அதனால் ரெண்டு ஈக்குவேஷனுடைய கோஎஃபிஷியன்ட் மட்டும் எடுத்து என்ன பண்ணணும் ரைட் பண்ணணும். அப்போ x square கோஎஃபிஷியன்ட் k ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில், செகண்ட் ஈக்குவேஷனில் x square கோஎஃபிஷியன்ட் 1 அப்போ k by 1 ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் xy கோஎஃபிஷியன்ட் 2, செகண்ட் ஈக்குவேஷனில் xy கோஎஃபிஷியன்ட் -2l அப்போ 2 by -2l போன் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் y ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் -k, செகண்ட் ஈக்குவேஷனில் y ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் -1 அப்போ -k by -1. ஸோ சிம்பிளை பண்ணினாக்கா k ஈக்குவல் டு 2 கேன்சல் பண்ணாக்கா 1 by -l ஈக்குவல் டு k by 1 வரும் ஓகேங்களா. ஸோ அப்போ k ஈக்குவல் டு -1 by l ஈக்குவல் பண்ணினாக்கா
L equal to minus 1 by k வந்துரும். So let us find the equation of bisector of x square minus 2l xy minus y square equal to 0. So அப்போ a value 1, b value minus 1, 2h equal to minus 2l, h equal to minus l. ஓகேங்களா? ஸோ அப்போ இது அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணினாக்கா x square minus y square by a minus b equal to xy by h. ஸோ அப்போ x square minus y square by a minus b. இப்போ a value 1 minus of b value minus 1. அப்போ 2 ஆகிடும் equal to xy by h value minus l. ஓகேங்களா? ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணினாக்கா மைனஸ் எல் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2xyன்னு வந்துடும். ஸோ எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வரும்போது மைனஸ் எல் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2xy ஈக்குவல் 0. த்ரோட்டா மைனஸ் ஆல் மல்டிப்ளை பண்ணினாக்கா எல் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எல் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2xy ஈக்குவல் 0. ஸோ சப்ஸ்டியூட் எல் ஈக்குவல் டு மைனஸ் 1 by k சப்ஸ்டியூட் பண்ணினாக்கா எல்லுக்கு minus 1 by k x square plus 1 by k y square plus 2xy equal to 0. So LCM k எடுத்தீங்கனாக்கா இல்லைனாக்கா த்ரோட்டா கேவால் மல்டிப்ளை பண்ணினாக்கா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2k xy equal 0 வந்துடும். ஸோ த்ரோட்டா மைனஸ் ஆல் மல்டிப்ளை பண்ணினாக்கா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2k xy equal 0 வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2k xy minus y square equal to 0. That's all. Next exercise 6.4 question number 18, last question of the exercise. Prove that the straight lines joining the origin to the points of intersection of 3x square plus 5xy minus 3y square plus 2x plus 3y equal to 0 and 3x minus 2y minus 1 equal to 0 are at right angles. ஓகேங்களா? ஸோ அப்போ given equation பார்த்தீங்கன்னா pair of straight line பார்த்தீங்கன்னாக்கா 3x square plus 5xy minus 3y square plus 2x plus 3y equal 0 நம்பர் 1 வச்சுக்கிட்டு இதில் இருந்து 3x minus 2y minus 1 equal 0 எடுத்துட்டீங்க. அது செகண்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? இதில் இருந்து 3x minus 2y equal to 1 போட்டுட்டு ஸோ the straight lines joining the origin and the point of intersection of given equation is a second degree homogeneous equation. ஓகேங்களா? அப்போ செகண்ட் டிகிரி ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷனாக ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு ஸோ அதில் 3x ஸ்கொயர் ப்ளஸ் 5xy மைனஸ் 3y ஸ்கொயர் ப்ளஸ் இந்த 2x ப்ளஸ் 3y அது கூட 1 மல்டிப்ளை பண்ணுறீங்க. ஓகேவா? அப்போ ஈக்குவல் டு 0 போட்டுருங்க. அப்போ செகண்ட் ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்களா 3x மைனஸ் 2y மைனஸ் 1 ஈக்குவல் 0லேருந்து 3x மைனஸ் 2y ஈக்குவல் டு 1 வச்சுருங்க. அப்போ 1க்கு என்ன பண்ணுறீங்கன்னாக்கா இந்த பாருங்கள் இந்த 3x மைனஸ் 2y ஈக்குவல் டு 1 இருக்குது. அப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே ரைட் பண்ணிட்டீங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே ரைட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இருக்கிற டேர்ம் கூட இன்ட்டு 1ன்னு பாடுறீங்க. லாஸ்ட்டாக இருக்கிற டேர்ம் இன்ட்டு 1 போட்டு ஈக்குவல் 0. 1ஆல் மட்டும் எப்படின்னா வேல்யூ மாறாதில்ல, அதனால் போட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னாக்கா அப்படியே ரைட் பண்ணிவிட்டு 2x ப்ளஸ் 3y இன்ட்டு இந்த 1க்கு இப்போ பார்த்தீங்கன்னா 3x மைனஸ் 2y ஈக்குவல் டு 1 இருக்குல்ல. அப்போ 1க்கு எதுக்கு ஈக்குவல் 1 ஈக்குவல் டு 3x மைனஸ் 2y. அப்போ இந்த 1 இருக்கிற பிளேஸுக்கு 3x மைனஸ் 2y சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க 3x ஸ்கொயர் ப்ளஸ் 5xy மைனஸ் 3y ஸ்கொயர் ப்ளஸ் 2 ப்ராக்கெட்டை மல்டிப்ளை பண்ணினாக்கா 6x ஸ்கொயர் மைனஸ் 4xy ப்ளஸ் 9xy மைனஸ் 6y ஸ்கொயர் ஈக்குவல் 0 வந்துடும். இப்போ குரூப் பண்ணுறீங்க x ஸ்கொயர் டேமு y ஸ்கொயர் டேமு xy டேமில் குரூப் பண்ணுறீங்க. இப்போ x ஸ்கொயர் டேம் பார்த்தீங்கன்னாக்கா 3x ஸ்கொயர் ப்ளஸ் 6x ஸ்கொயர் ஆட் பண்ணிங்கன்னா 9x ஸ்கொயர் ஆகிடும். xy பார்த்தீங்கன்னாக்கா 5xy ப்ளஸ் 9xy மைனஸ் 4xyன்னு இருக்குது. அப்போ 10xyன்னு ஆகிடும். y ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா மைனஸ் 3y ஸ்கொயரு மைனஸ் 6y ஸ்கொயர்னு இருக்குது. ஆட் பண்ணால் மைனஸ் 9y ஸ்கொயர் ஆகிடும். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் y ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் ஆட் பண்ணினாக்கா 0ன்னு வருது. ஸோ அப்போ லைன் ஜாயினிங் ஆரிஜின் டு தி பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் 3x ஸ்கொயர் ப்ளஸ் 5xy மைனஸ் 3y ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 0 அண்ட் 3x மைனஸ் 2y மைனஸ் 1 ஈக்குவல் 0 ஆர் அட் ரைட் ஆங்கிள்ஸ். இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 வந்தாலும் என்ன அர்த்தம்? அது பர்பண்டிகுலர், அதாவது ரைட் ஆங்கிள்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் 9 y ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் மைனஸ் 9. ஸோ அப்போ a ப்ளஸ் b போட்டிங்கன்னா என்ன 9 மைனஸ் 9 ஈக்குவல் 0 வந்துச்சு. ஸோ அப்போ the line joining origin to the point of intersection are at right angles. So exercise 6.4 exercise over.